இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு கசாப்பு கடையில ஆட்ட வெட்டுற மாதிரி மனித உயிர்களை வெட்டுகின்ற காட்சி இந்த ஆட்சியில் இருக்குது. இப்படி மோசமான ஆட்சி தேவையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பிலே இந்தியாவிலே முதன்மை வகித்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் தான் 16-17 தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தது என்பதற்காக இந்தியா டுடே என்ற நிறுவனம் என்னை டெல்லிக்கு அழைச்சு துணை ஜனாதிபதி அவர்கள் எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க. அப்படி சிறப்பான ஆட்சி செய்த மாநிலம் அமைதியாக இந்த மாநிலம் இன்றைக்கு அமைதி இழந்து காட்சி அளிக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை, இந்த கஞ்சா போல, இந்த கஞ்சா எங்க விற்பனைக்கு வந்ததோ அப்பவே இந்த நாடு குடிச்சராய் போச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அத்தனை பேரும் கஞ்சா கடுமையாகி கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவையா? இந்த ஆட்சி வந்த பிறகு 4 வருஷத்துல 7737 கொலை நடந்திருக்குது. இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு ஸ்டாலின் தலைமையிலே வந்த அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த கொலை விவரம் சுமார் 7737. இந்த 6 மாசத்துல மட்டும் 6 மாசத்துல 730 கொலை. அப்படின்னா தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து